இன்னைக்கு வந்து எல்லா மீடியாவும் இத தான் பேசிட்டே இருக்காங்க. அனல் பறக்கும் வாதங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 2 சைடுமே வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் வந்து கோர்ட்ல வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய 2 கட்சிகள் வந்து கோர்ட்ல வந்து மோதுறத பார்க்கிறப்போ, இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து பொலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்டிருக்கிறது, எங்களுக்கு டவுட் இருக்குங்க. எங்களுக்கு வந்து நெறைய கேள்விகள் இருக்குது. எங்களுக்கு ஒரு நியாயமான ஆன்சர் வேணும். என்ன நடந்துச்சுங்கிறத டிவிக்கே கேட்குறாங்க. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எங்களுக்கு மறுபடியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் கிட்டயே எஸ்ஐடில குடுக்காதீங்க. எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்து குடுங்க. இல்ல சிபிஐக்கு மாத்தி விடுங்க. அப்படிங்கிறது தான் இவங்களோட ப்ளீயா இருக்குது. அண்ட் இதுவரைக்கும் கோர்ட்ல வந்து கோர்ட் கேட்ட கேள்விகளே ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல இத கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்ட நெறைய கேள்விகளே வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு எதிரா தான் நெறைய இருந்துச்சு. அவங்க கேட்ட நெறைய கேள்விகள் எப்படி கவர்மெண்ட் இத பண்ணுச்சு? ஏன் இத பண்ணுச்சு? அப்படிங்கிற அவங்க கேட்ட கேள்விகள் இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுவே நெறைய நடந்திருக்குது. இந்த வீடியோ வந்து நான் ஒரு 5, 6 இல்ல 5:30